பிளாஸ்டிக் தவிர்ப்போம், பூமி காப்போம். பிளாஸ்டிக் இந்த பெயரை கேட்காமலோ அல்லது அதனை பயன்படுத்தாமலோ இன்றைய சூழலில் ஒருவர் ஒரு நாளை கூட கடக்க முடியாது எனலாம். பாலித்தீன் எனும் வேதிப்பொருளால் ஆன இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்தாதவர்கள் யாருமில்லை என்பதற்கேற்ப வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது. குப்பைகளுடன் சேர்ந்து பிளாஸ்டிக்கை எரிக்கப்படும் போது வெளிப்படும் கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் குளோரைடு போன்ற நச்சுத்தன்மை வாய்ந்த வாயுக்களினால் பல்வேறு சுவாச நோய்கள் ஏற்படுகிறது. மற்ற குப்பையைப் போல் மண்ணில் மக்கக்கூடிய குப்பையல்ல இந்த பிளாஸ்டிக். இது மண்ணோடு மண்ணாக அழிய சுமார் 400 ஆண்டுகள் ஆகும் என கூறப்படுகிறது. பிளாஸ்டிக்கை மனித சமுதாயம் அதிக அளவு பயன்படுத்த தொடங்கி 50 ஆண்டுகள் தான் ஆன போதிலும் அதற்குள் அது ஏற்படுத்தியிருக்கும் பாதிப்புகள் ஏராளம். பறவைகள், விலங்குகள், கடல்வாழ் உயிரினங்கள் வரை பிளாஸ்டிக் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. பாலித்தீன் பைகளில் சுட சுட சாப்பாடு, சாம்பார், டீ வாங்கி சாப்பிட நாம் அதனுடன் சேர்த்து ரசாயனமும் வயிற்றுக்குள் போகிறது என்பதை மறந்து விடுகிறோம். மலை போல் குவிந்துள்ள பிளாஸ்டிக் குப்பைகள் அணுகுண்டை விட ஆபத்தானது என்பதை அறிந்த திருச்சி மாவட்டத்தில் உள்ள பொன்னம்பட்டி பேரூராட்சி அது தொடர்பாக விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கையில் எடுக்க தொடங்கியது. பிளாஸ்டிக் தவிர்ப்போம், மனித வளம் காப்போம் என்ற ஸ்லோகத்துடன் களமிறங்கிய பொன்னம்பட்டி பேரூராட்சி செயலர் சாகுல் ஹமீது கடையாக சென்று பிளாஸ்டிக் பைகளை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் பொதுமக்களிடம் கூடுமானவரை பிளாஸ்டிக் பைகளை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியதுடன் பள்ளி மாணவர்களிடம் பிளாஸ்டிக் பைகளின் தீமைகளை விரிவாக எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். தொடக்கத்தில் வணிகர்கள் பிளாஸ்டிக் பைகளுக்கு எதிரான பிரச்சாரத்தில் கைகோர்க்காவிட்டாலும் நாட்கள் ஆக ஆக மக்கும் வகையிலான பைகளில் வாடிக்கையாளர்களுக்கு பொருட்களை கொடுக்க தொடங்கினர். பொன்னம்பட்டி பேரூராட்சி சார்பில் விழிப்புணர்வு வாசகங்கள் அச்சிடப்பட்ட 20,000 துணிப்பைகள் பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது. அது தவிர பிளாஸ்டிக் தவிர்ப்போம் என்கிற விழிப்புணர்வு வாசகம் பேரூராட்சி அலுவலகம் முதல் பெயிண்ட் கடை வரை இடம்பெற்றுள்ளதை பார்க்கும்போதே தெரிகிறது பொன்னம்பட்டி பேரூராட்சியின் செயல்பாடு. இன்றைய பொழுதில் நாம் இருக்கின்றோம், வாழ்ந்து செல்கின்றோம். நம்முடைய வருங்கால சந்ததியினருக்கு நாம் என்ன வைத்திருக்கின்றோம் இந்த புவியில் என்பதற்கு போல இந்த பிளாஸ்டிக்கினால் ஏற்படக்கூடிய உண்மையான இந்த பிரச்சனைகளை இந்த பொன்னம்பட்டி பேரூராட்சி மக்களுக்கு பள்ளி மாணவிகள் மூலமாக நாங்கள் எடுத்து சென்றோம். எடுத்து அவர்களுக்கு விளங்கும் வகையில் எளிய முறையில் எடுத்து சொன்னோம். அதன் அடிப்படையில் பொன்னம்பட்டி பேரூராட்சியில் 40 மைக்ரான் கீழே உள்ள பிளாஸ்டிக் கேரி பேக் மற்றும் டீ கப் ஆகியவற்றை பயன்படுத்த மாட்டோம் என மக்கள் எங்களுக்கு உறுதி அளித்ததின் பேரிலும் கடந்த 15/8/2015 அன்று பேரூராட்சியின் இயக்குனர் அவர்கள் திருவாளர் ராஜேந்திர ரத்னு IAS அவர்கள் மூலமாக பிளாஸ்டிக் இல்லாத பேரூராட்சியாக திருச்சி மாவட்டத்தில் முதல் பேரூராட்சியாக அறிவிக்கப்பட்டது. அதற்கு காரணம் இந்த பொன்னம்பட்டி பேரூராட்சி இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே தான் காரணம். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த மாணவிகள் தான். அந்த பிளாஸ்டிக்கினால் ஏற்படக்கூடிய தீங்குகளை பற்றி நாங்கள் முழுமையாக மாணவிகளுக்கு எளிய முறையில் நாங்கள் விளக்கங்கள் தந்தோம். அதன் அடிப்படையில் அவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அவருடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு போய் இந்த பிளாஸ்டிக் சம்பந்தமான நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் அதனுடைய கெடுதிகளை பற்றியும் எடுத்துரைக்க சொன்னோம். அதுபோல் இந்த பொன்னம்பட்டி பேரூராட்சியில் இருக்கக்கூடிய பள்ளி மாணவிகளுக்கு நல்ல ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அதுபோல் இந்த மக்களும் ஒத்துழைப்பு வழங்கியதனால் திருச்சி மாவட்டத்தில் பிளாஸ்டிக் இல்லாத பேரூராட்சியாக அறிமுகப்படுத்தி இதனால் வரை செயல்படுத்திக் கொண்டு வந்திருக்கின்றோம். பேரூராட்சி செயல் அலுவலர் சாகுல் ஹமீது அவர்களின் தீவிர முயற்சி, பொதுமக்கள் மற்றும் வணிகர்களின் ஒத்துழைப்பின் காரணமாக பிளாஸ்டிக்கின் பயன்பாடு இப்பகுதியில் படிப்படியாக குறைய தொடங்கி தற்போது முற்றிலும் தவிர்க்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொன்னம்பட்டி பேரூராட்சி பிளாஸ்டிக் இல்லா பேரூராட்சியாக அறிவிக்கப்பட்டு ISO தரச்சான்று வழங்கப்பட்டுள்ளது. அரசு அறிவிக்கும் எந்த திட்டமும் பொதுமக்களின் பங்களிப்புடன் செயல்படுத்தினால் அது வெற்றி பெறும் என்பதற்கு பொன்னம்பட்டி பேரூராட்சி ஓர் சிறந்த எடுத்துக்காட்டு எனலாம். இதேபோல் பிற பேரூராட்சிகளும் நகராட்சிகளும் மாநகராட்சிகளும் செயல்பட்டால் பிளாஸ்டிக் இல்லா தமிழகத்தை உருவாக்குவது சாத்தியமே.